தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நெல்லையப்பர் கோவிலை சுற்றி மாநகராட்சி பகுதிகளில் அதிக அளவிலான போக்குவரத்து நடைபெறும் சூழலில் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை இருந்து வருகிறது. மேலும் அப்பகுதியில் சாலைகளும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார், மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் நெல்லை டவுன் ரத வீதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். சுவாமி நெல்லையப்பர் கோவில் முன்பகுதி, சுவாமி நெல்லையப்பர் கோவில் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாத வகையில் கோவிலில் பொதுமக்கள் எளிதில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான புதிய ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து நெல்லை டவுன் நயினார்குளம் சாலையிலிருந்து நெல்லை சந்திப்பு பகுதிக்கு வரும் அனைத்து வாகனங்களும் எளிதில் சென்று வர வசதியாக சாலை விரிவாக்க பணி, புதிய சாலை அமைக்கும் பணி உள்ளிட்டவைகள் தொடர்பாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டார். சாலைகள் விரிவாக்கத்திற்கு தேவையான இடங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தின் உரிமையாளர்களிடம் சாலை விரிவாக்கம் தொடர்பாக எடுத்துரைத்து அந்த இடங்களை மாநகராட்சிக்கு ஒப்படைத்து சாலை விரிவாக்கத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிட கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து நெல்லையப்பர் கோவில், தாமரைக்குளம், பழையப்பேட்டை, லாரி முனையம், கண்டியப்பேரி, அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர்.